வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம், யுஜிசியின் புதிய விதிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு, கூட்டாட்சி மாநில உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்தில் ஆளுநரை வைத்து மீண்டும் மோதலை தொடங்குகிறதா பிஜேபி என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநரே முடிவு செய்வார் என்ற அந்த புதிய விதிக்கு எதிராக இன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். அதேபோன்று ஆளுநர் பரிந்துரைப்பவர் தலைவராவார், அதேபோன்று யுஜிசி பரிந்துரைப்பவர்கள் உறுப்பினர்கள் ஆவார்கள், மாநில அரசுக்கு இதில் எந்த பங்களிப்பும் இல்லை என்ற விதமாக தற்பொழுது திருத்தப்பட்ட அந்த விதி இருக்கிறது. எனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். விதிகளை தன்னிச்சையாக எடுப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும், தமிழக கல்வி நிறுவனங்களில் சுயாட்சி பறிக்கப்பட்டால் அமைதியாக இருக்க முடியாது, சட்ட ரீதியாகவும் அலுவல் ரீதியாகவும் போராடுவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிட்டது என்னவென்றால், கல்வி சாராதவர்கள் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் இந்த புதிய திருத்தம் வகை செய்யும் என்றும் அவர் கண்டனத்தையும் அவர் சேர்த்தே பதிவு செய்திருக்கிறார். இது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்கள் திமுக மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் வணக்கம். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் பங்கேற்பாளர்கள் வலதுசாரி சிந்தனையாளர் திரு சாய் சுதாகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் திரு சீனிவாச ராவ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு கரூர் முரளி சார், ஆளுநர் எதிரான போராட்டம், ஆளுநருக்கான உடனான மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது. அதன் ஒரு கட்டமாக இன்றும் திமுக சார்பாக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் மீது முதலமைச்சர் அவர்கள் கண்டனம். இது பற்றி உங்களுடைய முதல் சுற்று பார்வை. ஆளுநர் அவர்களுக்கு துணைவேந்தரை நியமிப்பதில் அதிகாரத்தை கொடுத்திருப்பதின் மூலமாக மீண்டும் அவர்கள் சர்வதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு பணியை செய்திருப்பது மட்டுமல்ல, மாநில அரசாங்கத்தின் மீது அவர்கள் ஒரு யுத்தத்தை தொடுத்திருக்கிறார்கள். மாநில அரசாங்கத்தின் மீது யுத்தத்தை தொடுப்பது மட்டுமல்ல, கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கின்ற விதத்திலே அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது என்பதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது. ஆளுநர் என்பவர் இந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் அல்ல. ஆளுநர் என்பவர் ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்படுகிறவர். ஆகவே அதிகாரம் யாருக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாநில அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வருக்கும், முதல்வர் தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவைகளுக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்க வேண்டும். சென்னை பல்கலைக்கழகத்தின் சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதில் ஆளுநர் அவர்களுக்கும், அதேபோல் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கும் இருந்த அதிகாரங்கள் அனைத்தையும் கொண்டு போய் ஆளுநருக்கு ஒட்டுமொத்தமாக குடித்திருப்பதன் மூலமாக அவர் துணைவேந்தரை நியமிப்பதும், அதே போல பார்த்தீர்களானால் யுஜிசி அமைப்பு உறுப்பினர்களை தேர்வு செய்வது என்று அதிகாரத்தை கொடுத்திருப்பதன் மூலமாக மாநில அரசாங்கத்திற்கு எந்த வகையான ஒரு அதிகாரமும் இல்லை என்று அவர்கள் அறிவித்திருப்பதன் மூலமாக இது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே இந்த ஆபத்தில் இருந்து காப்பதற்கு அறவழியில் எங்கள் போராட்டம் தொடரும் என்று தமிழக முதல்வர், எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. ஏனென்று கேட்டால், தன்னிச்சையாக செயல்பட்ட தேர்தல் ஆணையத்தை எப்படியெல்லாம் அவர்கள் கைப்பாவையாக மாற்ற வேண்டும் என்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிகாரத்தை அவர்களுடைய கையில கொண்டு வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இப்படி ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி ஒன்றிய அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருப்பது நாட்டுக்கும் நல்லதல்ல, அது நமக்கும் நல்லதல்ல. இல்ல, இப்ப கண்டிப்பாக இப்ப கல்வி சாராதவர்கள் இல்ல துணைவேந்தர்களாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது கல்வி சாராதவர்கள் இந்த நாட்டில் துணைவேந்தர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், ஒரு RSS காரர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லது பிஜேபியை சார்ந்தவர்கள் அல்லது என்று கேட்டால் பெரிய பணக்காரர்கள், பிஜேபிக்கு ஆதரவு பலமாக இருக்கக்கூடியவர்கள்,
பிஜேபி வெற்றி பெறுவதற்கு கோடிகளை கொட்டிக் கொடுக்கக்கூடியவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டிருப்பார்கள். அதற்காக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு வெங்கடேஷ் சார், உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது இது ஆளுநர் வந்து ஒரு எதேச்சை அதிகாரத்தை எடுப்பதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இது இருக்கிறதுன்னு சொல்றாங்க. எந்த ஆளுநருக்கு? இல்ல, ஆளுநர் அவர்களுடைய இந்த நியமனம் வந்து மாநில அரசுடைய சுயாட்சியை தடுத்து ஒரு மத்திய அரசுடைய ஒரு எதேச்சை அதிகாரத்தை நிலைநிறுத்தும் ஒரு போக்காகத்தான் இது பார்க்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதாவது இப்போ கொண்டு வந்திருக்க அந்த யூஜிசியோடைய திருத்த சட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நீங்கள் முதல்ல அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்க. இது வெளியிட்டது கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் அதை வெளியிட்டிருக்கார். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களுக்கும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் அது பொருந்தும். அதில் மாற்றல் இல்லை. நீங்கள் இங்கே நடக்கிற ஒரு பிரச்சனையை புதாகரமாக ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இதை வந்து கொண்டு வராங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவின் பயனளிக்கிற மாதிரி தான் திருத்தத்தை உள்ளே கொண்டு வருவாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் அவர்களுக்கும் மாண்பு முதலமைச்சருக்கும் சண்டை நடக்குது, உடன்படிக்கை சரியில்லாதனால இதை நீங்கள் நேரடியாக எப்படி எதிர்க்க முடியும்னு எனக்கு வந்து புரியல. இது மாநில சுயாட்சியில் என்ன பறிக்கப்படுது? இதில் இது என்ன தேர்தல் குழுவில் வந்து இப்போ முதல்ல மாநில அரசுடைய பரிந்துரை இருந்தது, இப்போ அதற்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து எல்லா புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எல்லா பல்கலைக்கழகங்களுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்தணும், பழைய கல்விக் கொள்கையிலிருந்து வெளியே வந்து உலக நாடுகளுக்கு இணையாக கல்வித்தரத்தை இந்தியா உயர்த்தணும் தான் மோடி அரசாங்கம் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, எந்தெந்த மாநிலம் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கங்க, இல்லை ஏற்றுக்காமல் போங்கன்னு. இப்போ என்ன சொல்ல வரோன்னா, அந்த புதிய கல்விக் கொள்கைகளை ஏற்றுக்காமல் இப்போ தமிழ்நாடு இருக்கிறது. இப்போ மத்திய அரசு அதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணுதா, நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அது ஒரு ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. கேட்டால் மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் புதிய தேசிய கல்வியில் என்னென்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அவங்க கல்விக் கொள்கையாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் மாற்று இல்லை. பட் இஷ்யூஸ் என்னென்னா, பல்கலைக்கழகங்களில் வந்து திருத்தம் கொண்டு வரதுனால இங்கே மாநில அரசுக்கு என்ன ஒரு பாதிப்பு நீங்கள் பெருசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க எனக்கு புரியல. எல்லாருலேயும் வந்து மாநில அரசுகளுக்கு வந்து கவர்னருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் பிணக்கு இருக்கா? ஏதோ 2-3 மாநிலம், இப்போ கேரளாவில் இருக்குது, ஆரிஃப் முகமது கான் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு, கொல்கத்தாவில் இருந்துச்சு, அதே மாதிரி சில மாநிலங்கள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இருக்குன்னு தெரியுது, இந்த ஆளுநரையே நீங்கள் மாற்றலை, ஏற்கனவே பதவிக்காலம் முடிஞ்ச ஆளுநரை மறுபடியும் ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ பீகாரில், கேரளாவில், மணிப்பூர்லாம் ஆளுநர் மாற்றிருக்கீங்க, ஆனால் இங்கேயே மாற்றலன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் மாற்றலன்ற மாத்திரன்றத கேள்வி இருக்குங்க. அது நம்ம வந்து சொல்லி மாற்றுறது கிடையாதுங்க. அதுக்கான ஒரு குழு அமைச்சு அதற்கான நேரம் வரப்போ மாற்றுவாங்க, இல்லாட்டி அவர் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாங்க. அது வந்து மத்திய அரசு இருக்கக்கூடிய முடிவு. நம்ம மாற்றி தான் ஆகணுன்றதுலாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆளுநருடைய பதவி காலம் முடிஞ்சு வந்து எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறார், அவ்வளோதான். இது இன்னும் அவர் திருப்பி அதில் இருப்பாரா, இல்லை கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை மாற்றுவாங்கன்றது இவங்க தான் பண்ணுவாங்க. காலாவதி பதவி காலாவதியான பிறகு தொடர்ந்து இருப்பது தவறுதான் சார். ஆளுநர் வந்து பதவி காலாவதி கிடையாது சார். பதவி காலாவதினா ஆளுநர் கிடையாது. நீங்க சட்ட திருத்தத்தை எடுத்து பாருங்க. நீங்க சட்ட திருத்தத்தை எடுத்து பாருங்க. சட்ட திருத்தத்துல ஆளுநர்களுக்கு பதவி இத்தனை ஆண்டுகள்னு எங்கேயுமே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க. இத்தனை ஆண்டுகள் கிடையாது. நீங்க வரையறை பண்ணிருக்கீங்க 5 வருஷம், அந்த மாதிரி சட்டம் கிடையாது. எவ்வளவு வருஷம் வேணா இருக்கலாம். அது எப்ப மத்திய அரசு திரும்ப பெறுதோ அப்ப திரும்ப பெற்றுக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிரச்சனையை இது வைத்து நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவின் முகமா இதை தயவு செய்து பார்க்கறதுக்கு கட்டமைப்புல இருந்து வெளியே வாங்க. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கானதான் அந்த பேர் இதை கொடுத்திருக்காங்க. கவர்னர் நியமனம் இங்க வந்து பன்வாரிலால் புரோஹித் இருக்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய மேல் அரசாங்கம், அதாவது ஏடிஎம்கே அரசாங்கம் வந்து மிகப்பெரிய லெவல்ல பணத்தை வாங்கி கொண்டுதான் துணைவேந்தர்களை போட்டாருன்னு சொல்லி பஞ்சாப்ல போய் அவர் அறிக்கை கொடுக்கலையா? இங்கே நியமிக்கப்படுகிற துணைவேந்தர்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் தான் நியமிச்சாங்க. இவ்வளவு வரி இருந்து சொல்லலையா? இப்ப இங்க ஆளுநர் வந்த பிறகுதான் முதல்ல சூரப்பாவை நியமிச்சார் அண்ணா யூனிவர்சிட்டியில. உடனே திமுக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி போராட்டம் பண்றாங்க. அவர்கிட்ட அந்த வழக்கு இருக்கு, இந்த வழக்கு இருக்கு, இது பண்றாங்க, அது பண்றாங்க. குவாலிட்டியான பீப்புளை கல்வித்தரத்து கொண்டு வரணும். ஏன்னா பல்கலைக்கழகம் வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு சாதக வேண்டியவர்கள் பணம் கொடுத்து உதவும். அது அவருடைய கற்பனை. அவர் கற்பனையில் இந்த புதிய திருத்தம் மூலமா புதிய திருத்தத்துல கல்விக்கு சேவை செய்தவர்கள், தயவு செய்து பாருங்க, கல்விக்கு சேவை செய்தவர்கள் அகாடமியில் அதிகமாக பணியாற்றுவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. நாங்க வந்து ஆர்எஸ்எஸ் காரன் கொடுக்குறோம்லாம் எங்க திருத்தத்தை கொண்டு வரல. அதிக காலம் கல்விக்கு சேர்ந்தது. இப்ப துணைவேந்தர்கள் நியமிச்சவங்க வெளியில இருப்பாங்க, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல பெரிய பெரிய பொறுப்புல இருப்பாங்க, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நல்ல திறமையான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க இதுல வர முடியாது, ஏன்னா ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாம இதுல வர முடியாது. 3 பேர் சப்போர்ட் பண்ணணும். ஆளுநர் சப்போர்ட் பண்ணணும், மாநில அரசு சப்போர்ட் பண்ணணும், பல்கலைக்கழக சிண்டிகேட் சப்போர்ட் பண்ணணும். 3மே சப்போர்ட் பண்ணாதான் முதல்ல தேர்ந்தெடுக்க முடியும் தேர்தலுக்குள்ள. அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு அவங்க அதிலே அந்த தனியார் இதிலே இருந்து தனியாவே போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல கல்விக்கு சேவை செய்து அகாடமியில் நல்ல பெயர் வாங்கினவங்க, நேர்மையானவங்க, எந்த வழக்கிலையும் சிக்காதவங்க, கரெக்டா யூனிவர்சிட்டியை நடத்துறவங்களை கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இதோட சாராம்சம். சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு சீனிவாச ராவ், நீங்க இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது யூஜிசியில். இந்த ஆளுநருடைய அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் 152 162 வரை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால்
பாரத பிரதமர் நம்ம இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் பொழுது சர்க்காரியா கமிஷன் 1983 வந்து மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கான ஒரு கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் மாநில அரசுக்கு எவ்வித தீங்கும் அல்லது வந்து மாநில உரிமைகளை பறிக்காத அளவுக்கு தான் மத்திய அரசு செயல்படணும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இது பண்ணுறாங்க. ஸோ அது பிரகாரம் அது மாதிரியான செயல்பாடுகளில் இப்போ இருக்கிற ஆளுநர்கள் செயல்படுகிறாங்கன்னா இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா குறிப்பாக பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் இப்படிப்பட்ட மாநிலங்களில் இது போன்ற சிக்கல்கள், அதாவது நேரடியாக அவங்க ஆட்சி செலுத்த முடியாததால் மறைமுகமாக ஒரு ஆட்சியை புகுத்த பார்க்குறாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை திட்டமாக இருக்குது, பாரதிய ஜனதா அரசுடைய வேலை திட்டமாக இருக்குது. அதற்கு கேரளாவும் விதிவிலக்கு இல்லை. ஆரிஃப் கான் அவர்களை வைத்து கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க அவருக்கு. இப்போ ஐயா சொல்கிற மாதிரி வந்து இப்போ கல்வியில் வந்து இது காசு வாங்கிட்டு தான் போடுறாங்க, துணைவேந்தர்களை திமுக காரங்க தான் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஆளுமைகள்லாம் உருவாகி இருக்காங்க. கூகுளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுந்தர் பிச்சை, விண்வெளி ஆராய்ச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிவன், இப்படி எத்தனையோ பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அவங்கெல்லாம் வந்து தரமிக்க நபர்களா இந்தியாவுக்கு வழக்கறிஞர்கள் கூட மிக சிறந்த பராசரன் போன்ற பெரிய பெரிய சால்வர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு என்ன தரமிக்க ஒரு இதுவாக போகுதா? இங்கே என்னன்னா இந்துத்துவ கொள்கையோடு செயல்படுகின்ற ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி இருக்கின்ற அந்த மாதிரியான நபர்களை தேர்வு செய்து இந்த காவிமயமாக்குற வேலையை செய்யணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய திட்டம். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் ஆளுநர் அவர்கள் இது போன்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இதை விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக எதிர்க்கிறது, கடுமையாக போராட்டங்களை அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தலைவர் தொடர்ந்து. இப்போ ஆளுநர் வந்து சமீபமாக கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தப்பட்டது, இப்போ சட்டசபையில் உரை நிகழ்த்தாமல் சென்றது, அதுக்கப்புறம் இப்பொழுது திமுக போராட்டம். ஒரு சட்டசபை மாண்பு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். சட்டசபை மாண்பு அதான் எடுத்த உடனே வந்து என்ன பேசுவாங்க, பாடுவாங்க, நம்ம தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவாங்க, இறுதியில தேசிய கீதத்தை. இது எல்லா இடத்துலையுமே, இது ஸ்கூல் முதல் கொண்டு சட்டமன்றம் முடிய வர எல்லா இடத்துலையுமே இதுதான் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிற ஒரு விஷயம். இதுக்கு ஒரு நிமிடம் ஒரு 4 நிமிடம் கூட நிற்காம நீ பாட்டு வந்த உடனே திரும்பி போகிறார்னா அப்ப சட்டமன்ற மாண்பை எப்படி அவர் மதிக்கிறார், அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறாரா என்ற கேள்விகள் எழுகிறது. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் சார். திரு சாய் சுதாகர் சார், இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? மொத்தமாக யூஜிசி ப்ராப்ளம். நீங்க சொல்லி இருக்கிற தலைப்பே தப்பு. இதுல ஆளுநருக்கு என்ன கூடுதல் அதிகாரம் கொடுத்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. தலைப்பை நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுல கூடுதல் அதிகாரம் என்ன கொடுத்தாங்க? அதாவது மாநில அரசுக்கு உண்டான பரிந்துரைகள் இல்லை. அந்த தேர்ட் சர்ச்சிங் கமிட்டியில் வந்து தமிழக அதாவது மாநில அரசுக்கு பங்களிப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க முதலமைச்சருடைய அறிக்கை இருக்கு. இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் நீங்க காக்க வந்தவங்க எல்லாரும் பாஜக அழிக்க வந்த கட்சி. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுது? ஆளுநர் நியமிக்கலாமா கூடாதான்னு என்ன சொல்லுது? அது சொல்லுங்க. இப்போ எல்லாருமே சட்ட திருத்தத்தை பற்றி பேசுனாங்க. ஓகே, அது ஒரு பாயிண்ட். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லுது ஆளுநர் தான் நியமிக்கணும்னு சொல்லுது. அந்த கமிட்டியை வந்து தேர்வு செய்யக்கூடிய கமிட்டியை ஆளுநர் தான் நியமிக்கணும்னு தெளிவாக சொல்லுது. சரி, அப்புறம் மாநில சுயாட்சிக்கு வருவோம். மாநில அந்தஸ்து, மாநிலத்துக்கு பவர். 1975-76 மாநிலத்துக்கு இருந்த பவரை பறிக்கப்பட்டது. அந்த சட்ட திருத்தம் 42 என்ன கொண்டு வந்தாங்க? ஆளுநருக்கு ஜனாதிபதியோட 2 பவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இவங்க சுயாட்சி போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மாநில பட்டியலில் இருந்த சுகாதாரமும் கல்வியும் மத்திய பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்க சுயாட்சி எங்கே போச்சு? அதுக்கப்புறம் வாஜ்பாய், அதாவது 1983 சர்க்காரியா கமிஷனில் மத்திய அரசும் மாநில அரசும் சுமூகமாக இருக்கணும், மாநில அரசின் சுயாட்சி பறிக்கப்படக்கூடாது அப்படின்னு கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரு வாஜ்பாய் அவர்கள் வந்தார். அந்த ஆட்சியிலையும் நீங்கள் பங்கு எடுத்தீங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் திரு மன்மோகன் சிங் வந்தார். அந்த ஆட்சியிலும் நீங்கள் பங்கெடுத்தீங்க. அப்போல்லாம் கேட்க வேண்டியது தானே,
அப்போ ஏன் கேட்கல? எங்க சுயாட்சி போயிடுச்சு, தயவு செய்து திருப்பி கொடுங்க, நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு பேச்சே கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாம என்ன பிரச்சனை இருந்திருக்கும். மாநில அரசுக்கு பெரிய அதாவது அழுத்தங்கள் இல்லாம இருக்கிற இருந்திருக்கும். உண்மையை சொன்னா பிரச்சனை. நீங்க அதாவது மக்களை வந்து இந்த பொய்யான தகவல்களை சொல்லிக்கிட்டு, இதுல எனக்கு என்ன வருத்தமா இருக்கு தெரியுமா, இந்த மீடியா இருக்கு இல்லையா, நீங்க கூட தான் இந்த தலைப்பே என்ன போட்டிருக்கீங்க, கூடுதல் அதிகாரம் போட்டிருக்கீங்க. நவம்பர் மாதம் 2023 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? விசி கண்ணூர் அவங்க ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற அரசாங்கம் கேரளாவில். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்க? ஆளுநர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும், நீங்கள் செஞ்சது தவறு. அதுக்கு எந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணாங்க? 142. அது வந்து ஒரு அவசர சட்ட ஆர்டிக்கல். மாநில அரசுகள் தவறு செய்யும் பொழுது டிஸ்கிரிஷன் பவர் கிடையாது. அது வந்து தவறு செய்யும் பொழுது காம்பிடென்ட் பர்சனை அப்பாயிண்ட் செய்யாத பொழுது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. கரெக்டா? அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நீங்க கேஸ் போடுங்க, அது அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுங்க. நீங்க சொல்றது வந்து அதாவது நீங்க ஸ்பெஷல் சிச்சுவேஷன் அல்லது ஒரு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன்ல வந்து அந்த மாதிரி விஷயம் நடக்கலாம். இயல்பாவே அது மாதிரி தான் பண்ணுவோம் அப்படிங்கும்போது மாநில அரசோட பங்கு என்ன இருக்கு? இருங்க கூடுதல் அதிகாரம் வந்து கவர்னருக்கு கொடுக்கல. இப்போ இந்த அது வந்து திருத்தம் கிடையாது, 2 திருத்தம் தான் கொண்டு வந்திருக்காங்க யூஜிசியில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 வருஷம் இருந்தது ஒரு விசியோட பதவி காலம், அதை 5 வருஷம் ஆக்கியிருக்காங்க துணைவேந்தரோட பதவி காலத்தை. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்ன காலத்தில் வந்து 10 வருஷமாவது குறைந்தபட்சம் அங்கே அந்த துணைவேந்தராக தேர்வு செய்யப்படுறவர் வந்து கல்வித்துறையில் இருந்திருக்கணும்னு ஒரு விதி இருந்தது. அதை மாற்றி இப்போ பொதுத்துறையிலிருந்தும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்காக வந்து காவி கட்டி உட்கார்ந்து இருக்கிற சாமியாரை வந்து கல்வியோட தரம் எப்படி சார் உயரும்? சந்தோஷப்படக்கூடிய அது கல்வி தரம் உயர்வதற்கு தான் ஆளுநருக்கு பொறுப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு எஜுகேஷன் இல்லாத டிபார்ட்மென்ட்ல சொல்லுது. வெளியில இருந்து கொண்டு வரும்போது எது நீங்க சொன்னீங்கல்ல, எஜுகேஷன் இப்போ வந்து அந்த விதி தளர்த்தப்பட்டிருக்கு, அது அவர் பாப்பாரு, அவர் தகுதியானவரை அவர் நியமனம் பண்ணுவாரு. அது பண்றதுக்கு தான் ஆளுநருக்கு தான் பவர் இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்க, நான் சொல்லல. சரி, ரைட், ஓகே, எல்லாரும் சொல்றது. சரி, ஓகே சார். நம்ம கல்வியாளர்கிட்ட இதை பத்தி நம்ம கேட்டுட்டு அது பிறகு பேசலாம். திரு சோமசுந்தரம் சார், ஒட்டுமொத்தமா இந்த யூஜிசியோட திருத்தம் பத்தி ஒரு கல்வியாளரா உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, கண்டிப்பா இது வருந்தத்தக்கது என்பது மாற்று கருத்தே இல்லை. அதாவது சார், ஒரு தமிழ்நாட்டுல 25க்கும் மேற்பட்ட அரசு பல்கலைக்கழகம் இருக்கு. இல்ல 6 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டில வைஸ் சான்சலர் இன்றைய வரை இல்ல. ஒரு கப்பல்ல கேப்டன் இல்லாட்டா கப்பல் எப்படி போகும்? நீங்க 6 பல்கலைக்கழகத்துல விசிங்கிற போஸ்டே இல்ல, இன்னைய வரை இல்ல. சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி சொல்லிட்டே போகலாம். ரைட். இப்போ ஒரு விசியை தேர்ந்தெடுக்கணும்னா என்ன ரூல் நமக்கு தெரியும். கவர்மெண்ட் நாமினி, கவர்னர் நாமினி, அடுத்தது வந்து இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில செனட் ஆர் சிண்டிகேட் மெம்பர். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் சிண்டிகேட் மெம்பர் இருப்பாங்க, செனட் மெம்பர் இருப்பாங்க. செனட் மெம்பர்ங்கிறது அகாடமிக்க பாக்குறது, சிண்டிகேட் மெம்பர்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் இந்த சிண்டிகேட் மெம்பர், செனட் மெம்பர். சில பல்கலைக்கழகத்துல அரசாங்கத்தின் வழியாக வருவாங்க, சில பல்கலைக்கழகத்துல கவர்னருடைய நாமினியும் உள்ள வருவாங்க என்பது தெரியும். இப்போ விசியை நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கவர்னர் நாமினி நம்பர் 1, கவர்மெண்ட் நாமினி, செனட் ஆர் சிண்டிகேட் மெம்பர், 3 பேர் கொண்ட குழுதான். இப்ப யூஜிசி என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, கவர்னரால நியமிக்கக்கூடியவர் தலைவர் இருப்பாரு, மத்திய அரசு பிரதிநிதி. நீங்க 3 பேர் இல்ல 5 பேர் கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க மாநில அரசினுடைய அதிகாரத்தை கண்டிப்பாக நீங்க பறிக்கிறீங்க சார். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வியில் படிப்பவர் எண்ணிக்கை மிக அதிகம், மற்ற மாநிலங்களை விட, மற்ற நாடை விட. நாங்க தான் ரோல் மாடலா இருக்கிறோம். நீங்க எங்களுடைய இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இவன் நீங்க பெண்கள் எடுத்தா கூட உயர்கல்வியில் பெண்கள் படிப்பவர்கள் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை விட
தமிழ்நாட்டுல சிறப்பா இருக்கு. அதே போல பள்ளி கல்வியிலையும் நீங்க டாப் 100 காலேஜ் இந்தியால பாத்தீங்கன்னா 10 காலேஜ் எங்க இருக்கு? இந்தியால தமிழ்நாட்டுல இருக்குது. முதல்ல தலை சிறந்த மருத்துவமனை தமிழ்நாட்டுல இருக்குது. சரி, இப்ப நீங்க யூஜிசி ஏற்கனவே ரொம்ப அழகா சொன்னாரு, ஒரு நண்பர் அழகா சொன்னாரு. அதாவது விசி போஸ்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரியா பிஹெச்டி, ரெண்டாவது ப்ரொஃபசர், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர் 10 வருஷம் முடிச்சிருக்கணும். அதுக்குள்ள வர முடியும். கேசஸ்ல பப்ளிக் பண்ணிருக்கணும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டார்ல இருந்து வரலாம் அப்படிங்கிறாங்க. சார், பப்ளிக் செக்டார்ல இருந்து ஒரு விசி வந்தாருன்னா அவர் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்? வைஸ் சான்சலர், அதாவது சார் காலேஜ், இப்போ காலேஜ்ல பிரின்சிபல் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு 10 இயர்ஸா ப்ரொஃபஸரா இருந்தா தான் கல்லூரியிலேயே நீங்க முதல்வராக இருக்க முடியும். பிரைவேட் காலேஜ்லயே அப்படிதான். நீங்க பப்ளிக் செக்டார்ல இருந்து ஒரு காலேஜ் பிரின்சிபல் போட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த எஜுகேஷன் டோட்டலாவே ஸ்பாயில் ஆகும். தயவு செய்து யூஜிசியை பொறுத்தவரை இது வந்து கண்டிப்பாக எங்களால ஏற்க முடியாது. இப்ப ஒரு சிம்பிளா நான் சொல்றேன் சார், ஒரு சின்ன டவுட் வருது. ஏன் வீடு சார்? இல்லை சார், இப்போ ஆளுநர் நியமிக்கிறார் அப்படின்னா நீங்கள் சார் சொன்ன மாதிரி, சாய் சுதாகர் தான் சொன்ன மாதிரி சுத்தமாக கல்விக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை எப்படி அவங்க கொண்டு வருவாங்க, ஓரளவுக்கு அது ரெலவெண்ட் பீப்புள் வருவாங்க அப்படின்னு அவருடைய சாய் சுதாகர் சார் சொல்கிறாங்க. சார், தவறானது சார். நீங்க கல்வியில வந்து நீங்க அரசியல் வரையக்கூடாது. கல்வியில யார் வரணும்னா, நீங்க ஒரு விசி வரணும், ஒரு பிரின்சிபல் வரணும்னா ஒரு காலேஜ் பிரின்சிபல் தான் என்ன நம்ம தெரியும். 10 வருஷம் ப்ரொஃபஸரா இருந்தவங்க தான் மேல வருவாங்க. சரி, நீங்க வெளியே இருந்து ஒரு ஆளுக்கு போடுறீங்க அப்படின்னா, வரேன் சார், அந்த ப்ரொஃபஸரா இல்லாத ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னா அவரால் எப்படி அகாடமிக்கையும், அவர் வந்து பெரிய ஸ்காலரா இருக்கலாம், அதை மாத்து கருத்து இல்ல. அட்மினிஸ்ட்ரேஷன் வருது. ஈஸிங்கிறது அகாடமிக் மட்டும் கிடையாது சார். செனட் மெம்பரையும் மேனேஜ் பண்ணணும், சிண்டிகேட் மெம்பரையும் மேனேஜ் பண்ணணும். நீங்க யூனிவர்சிட்டியை தரம் உயர்ந்த பல்கலைக்கழகமா நீங்க நடத்தணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்க பப்ளிக் செக்டார்ல வரீங்க, அப்ப அகாடமிக் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேணும். நீங்க ஏற்கனவே ஒரு சிஸ்டம் வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. மற்ற நாடுகளை விட தமிழ்நாட்டுல உயர்கல்வி மிகவும் சிறப்பா இருக்கு. நீங்க எதுக்காக சீர்குலைக்கிறீங்க சார்? நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்க, மாநில அரசு கட்டுப்பாடு உள்ள யூனிவர்சிட்டிக்கு நீங்க ஏன் தலையிடுறீங்க? இதுக்கு ஃபண்ட் எங்க கொடுக்குறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் தான். பிசிக்கும் சரி, ப்ரொஃபசர் சேலரி சரி, யார் கொடுக்குறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ எனக்கு சின்ன டவுட் வருது. இப்போ என்னுடைய வீடு இருக்கு சார், வேளச்சேரியில் இருக்குது, ஒரு 3 கிரவுண்ட் இருக்கு வச்சுப்போம். என் வீட்டுல நான் யார வாடகைக்கு விடணும்? அது என் வீடு வந்து கார்பரேஷன் இருக்குது, நான் ஒத்துடுறேன். டாக்ஸ் பே பண்ணணும், கரெக்ட், ஐ வில் அக்ரி. கார்பரேஷன் ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும், அது கரெக்ட். என் வீட்டை வாடகைக்கு இவருக்கு தான் விடணும் அப்படின்னு சொல்லுவதற்கு கார்பரேஷனுக்கு ரைட் இருக்கானா? இல்லை நான் சொல்லுவேன். சரி, மாநில அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகம், மாநில அரசு நிதி கொடுக்குறாங்க. சரி, நீங்க மாநில அரசும் விசிஎஸ் சிம்பிளா அப்பாயின்ட் பண்ண முடியாது. அவங்களும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்களும் என்ன பண்ணிக்கணும்? இப்போ இவ்வளவு நீங்க இல்ல கல்வியாளரா சொல்றீங்க, யூஜிசியில் இருக்கிறவங்களும் கல்வியாளர்கள் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதா சார் அது கிராண்ட் கமிஷன்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? இல்ல அரசோட அழுத்தம் காரணமா இருக்குமா? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சின்ன எக்ஸாம்பிள் சார், அதாவது மத்திய அரசு மாநில அரசு இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தகராறு வந்ததுன்னா யாரு பாதிக்கப்படுவா? அங்க ஃபேமிலியில் உள்ள குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. இப்போ நீங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வந்ததுன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. இல்ல சார், நான் கேட்கறது யூஜிசிக்கு இந்த மாதிரியான நாம்ஸ்ல வந்து மாற்றம் கொண்டு வந்தா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும்னு தெரியாதான்னு கேட்கிறேன். இல்ல, அவங்க வேணும்னு தான் கொண்டு வராங்கன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை கொண்டு வர ஒரே ஒரு நிமிஷம் சார், சாய் சுதாகர் சார் குறுக்கிட வரும்னாங்க, ஒரு நிமிஷம் நான் வரேன், சொல்லுங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் வரேன் சார், நான் வரேன், ஒரு நிமிஷம் வரேன் சார், சொல்லுங்க. இதுல ஐயா கூட ரொம்ப ஆவேசப்படுறாரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க யூஜிசியில? கட்சிகளும் எதிர்கட்சிகளும் ஆவேசப்படுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பப்ளிக் ஒப்பீனியனுக்கு இதை போட்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. அப்போ உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு விட்டுட்டு நாங்க மாநில அளவில் போராட்டம் பண்ணுவோம், தேசிய அளவில் போராட்டம் பண்ணுவோம். ஏன் போராட்டம்ன்ற வார்த்தைக்கு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இது நடந்தா எங்க சார் இருங்க சார், நான் குறுக்கிட்டு இருக்கேன், நான் சொல்லிடுறேன், மொத்தமா பதில் சொல்லுங்க. சரி, அவங்க சொல்லி இருக்கிற விவரம் வந்து கருத்துக்கள் கேட்கறதுக்காக பப்ளிக் ஒப்பீனியனுக்காக நாங்க போட்டிருக்கோம். நீங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, அது கொடுத்திருக்காங்க. ஒப்பீனியன் சொல்றதுக்கு வெப்சைட். அதாவது எந்த சட்டம் வரும்போதும் மத்திய அரசு இந்த மத்திய அரசோட கருத்து யார் கருத்தை சார் கேட்டீங்க? சுதாகர் சார் சொல்லுங்க. சுதாகர் சார்
நான் உங்ககிட்ட ஒரு ப்ளீஸ் ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க மக்கள் கருத்தை இப்ப கேட்டிருக்கீங்க, எதிர்க்கட்சிகள் கருத்தை எப்ப கேட்டிருக்கீங்க? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க சார். இப்ப நீங்க போய் சொல்லுங்க, உங்க கட்சிக்காரங்க எல்லாம் இணையதளத்துல போய் சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இணையதளத்துல போய் சொல்லுங்க உங்க கருத்துக்களை. பாயிண்ட் என்னன்னா, நீங்க கேக்குறீங்க, கருத்தை கேக்குறீங்க, ஆனா ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத அவருடைய கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தலா இருக்கட்டும், இல்ல வந்து பல்வேறு மெஜாரிட்டி தாங்க எடுத்துப்பாங்க இந்த நாட்டுல. மெஜாரிட்டி தாங்க எடுத்துப்பாங்க, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பாருங்க. அப்படி கிடையாது, மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அதான் எடுத்துக்க முடியும். நீங்க சட்டசபையில நீங்க தீர்மானம் நிறைவேற்றல, மெஜாரிட்டி வச்சா நிமாத்துறீங்க. பிஜேபி சொல்றதுல சட்டசபையில நிறைவேற்ற புதிய கல்விக் கொள்கைக்கும் நீங்க டிராஃப்ட் எடுத்தீங்க, எல்லாரும் கருத்து மெஜாரிட்டி தாங்க நிறைவேற்ற முடியும். படிக்கணும் சார், கருத்துக்களை சொல்லுங்க. டிராஃப்ட் ஃபுல்லா படிச்சேன், மசோதாவையும் படிச்சேன். இல்ல 2,85,000 கருத்துக்கள் வந்தது. நீங்க சொல்றீங்க புதிய கல்விக் கொள்கைக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? அது அந்த கருத்துக்களை படிச்சு பாத்தீங்களா எதுல மெஜாரிட்டி இருக்குன்னு? அத பாருங்க சார். ஆல்ரெடி 18 மாநிலத்துல இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சில மாநிலங்கள் மட்டும்தான் இதை இம்ப்ளிமெண்ட் 18 மாநிலங்கள் பிஜேபி ஆண்டுட்டு இருக்காங்க. பண்ணிட்டீங்க ஏன்? இல்ல 18 மாநிலங்கள்ல பிஜேபி ஆள்றாங்க. இல்ல நீ கரெக்ட்டா நம்பர் சொல்றீங்க. 18 ஸ்டேட்ஸ் பிஜேபி 18 ஸ்டேட்ஸ் தான் பிஜேபி ஆள்றாங்க. பஞ்சாப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, பிஜேபி ஆள்றாங்க. என்ன பேசுறீங்க நீங்களும்? இந்த மாதிரி பிஜேபி ஆள்ற மாநிலம்னு சொல்றீங்க. கிடையாது, பிஜேபி ஆளாத மாநிலமும் அதுல இருக்குது. சார் கண்டிப்பா சார், இத வந்து அமைதியா கருத்து சொல்றது தான் முக்கியம். சரி, ஏன்னா ஐயா நான் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் கருத்து கேட்டீங்க. சாய் சுதாகர் சார், இடைவேளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க கருத்து கேட்பு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். சொல்லுங்க சார். கருத்து கேட்பு எல்லாமே எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் 2014 இருந்து எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் குறைந்தபட்சம் 3 இருந்து 6 மாசத்துக்கு பப்ளிக் ஒப்பீனியன், மக்களோட கருத்து கேட்காம எந்த சட்டத்தையும் நிறைவேற்றுவது இல்லை. அதில் மாற்றங்கள் கொண்டு வராங்க. நீங்கள் சொன்னீங்க அந்த புதிய கல்வி திட்டம், அதில் 2,85,000 கருத்துக்கள் சொல்லப்பட்டன. அதில் 21 மாற்றங்கள் செஞ்சாங்க. இந்த கருத்துக்களை வச்சு 21 மாற்றங்கள் செஞ்சாங்க. அதனால மாற்றம் எல்லாம் பண்ணாம அராஜகமா எதையுமே பண்றது கிடையாது. இப்போ வந்து அது குறிப்பிடுறேன், ஐபிசி சிஆர்பிசி சிபிசி மாற்றும் பொழுது எதிர்கட்சிகளை எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிட்டு 3 1 பங்கு இருந்தால் போதும் சொல்லி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக சட்டத்தை நிறைவேற்றினார். இது ஒரு இது மட்டும்தான். ஆனா இது மாதிரி நிறைய சட்டங்கள் இன்னைக்கு மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசுங்கிறதால தான் மக்கள் கருத்தை கேட்கணும்னு சொல்லி முன் வந்திருக்காங்களே தவிர சார் சொல்ல 2014 இருந்தே வந்து கேட்டுட்டு தான் இருக்கு. இல்ல அப்படின்னா ஏன் இந்த சட்டங்கள்லாம் வந்து நீங்க சொல்றது மசோதா நிறைவேற்றும் பொழுது அங்க அமளி காரணமா எதிர்க்கட்சி வெளியே போறது வேற. டிராஃப்ட் கொண்டு வந்து அது மசோதாவை கன்வெர்ட் ஆகிறதுக்கு இடையில இந்த கருத்து கேட்குறது தான் அவர் சார் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்க்கட்சியினுடைய ஜனநாயக குரல் வலையை நெருக்கின்ற அரசாக மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசு இது செயல்பட்டு கொண்டிருக்கு. சரி, ஓகே சார், நீங்க நிறைவு செய்யுங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சி அரசு கிடையாதுன்னா இது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014 இருந்து அதே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசுன்னு எப்பவுமே சொல்ல 2014 திரும்ப சொல்றேன். அதாவது 94 சீட்டு இருக்கும்போது ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தும் நீங்க கூட்டணியில இருந்தும் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தும் உங்களை அரசுல சேர்க்காம ஆட்சி பண்ணாங்க. அந்த மாதிரி கிடையாதுன்னா 2014 இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான். ஓகே, இப்போ எங்க விட்டேன் நானு? இல்ல அது பெயரளவு தான் அந்த இதுவே தவிர கொள்கை சித்தாந்தம் எல்லாமே அவருடைய செட்டப் தான். ஜெயலலிதா திமுகவை மைனாரிட்டி அரசுன்னு சொல்றப்பலாம் அண்ணனுக்கு எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லிடணும். அது மட்டும் இல்லாம இல்ல இப்ப மெஜாரிட்டியில ஜெயிச்சிருக்காங்களா பாரதிய ஜனதா? இல்ல கரெக்ட்டா சார், நீங்க சொல்ல புரியுது சார். நீங்க அரசு அமைக்க வேண்டியதுதானே, காங்கிரஸ் வச்சு அரசு அமைக்க வேண்டியதுதானே. அது பாவம், அது வேற விஷயம். அண்ணன் சொன்னாரு எதிர்கட்சிகள் எல்லாம் மெம்பர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பல. ஒரு காங்கிரஸ் எம்பி செய்தியாளர்கள் கிட்ட சொன்ன கருத்து என்னங்க, இவ்வளவு பேர் வெளியே போயிட்டு இருக்கீங்களா, நாங்க வந்து இன்னைக்கு 100 இலக்க தொடணும்னு ஒரு எய்ம் வச்சிருக்கோம்னு சொன்னாரு. அப்படின்னா வெளியே துரத்தலன்னா அவங்களா வெளியே போனாங்க. அதனால இந்த தப்பான விஷயம் எதையும் மக்களுக்கு போய் சேர்க்க துரத்த முடியும். இது என்ன பேச்சு இது? அதாவது நீங்க வந்து
ஒரு நீங்க ஸ்பீக்கரை நோக்கி ஓடுனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. பேசிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்றாங்க. எங்க தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணாங்க தெரியுங்களா? குறிப்பிட்ட டைம் தாங்க மைக் ஆஃப் பண்றாங்க. பேசலாம். அந்த குரல், அந்த ஜனநாயகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. பேச முடியாது. எப்பேற்பட்ட தலைவரா இருந்தாலும் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுவதற்கு அந்த நொடிக்குள்ள தகுதியே கிடையாது. சரி சரி வர 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 இல்ல உள்ள இணையத்துக்கு போக வேண்டியது கொஞ்சம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு பேச விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பேசும்போதெல்லாம் மைக் ஆஃப் பண்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வர சார். ஆனா அசெம்பிளில ஆஃப் ஆச்சுன்னா அது பவர் கட்டுனா, பார்லிமெண்ட்ல ஆஃப் ஆச்சுன்னா மைக் ஆஃப் பண்றாங்க. சரி ரைட். இதுதான் சரி கரூர் முரளி சார், அதாவது கருத்து கேட்பதற்கான ஒரு டைம் தானே, இந்த சமயத்துல நீங்க வந்து போராட்டம்லாம் நடத்தணுமா, உங்க கருத்தை சொல்ல வேண்டியதுதானே அப்படின்றதான் உங்க கேள்வியா இருக்கு சார். எதிரி ஜனநாயகவாதியாக இருந்தால் நாமும் ஜனநாயகவாதியாக இருக்கலாம். அண்ணன் சுதாகர் அவர்கள் சொல்கிற பொழுது சொன்னார், நாங்கள் எல்லாம் கருத்து கேட்போம், கருத்து கேட்காமல் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம், மக்கள் கருத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பு என்று சொல்கிற விதத்தில் தான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று அண்ணன் சுதாகரன் அவர்கள் பேசுகிற பொழுது எனக்கு நகைப்பாகவும் இருந்தது, சிரிப்பாகவும் இருந்தது. ஏனென்று கேட்டால் நாடாளுமன்றத்தில் 146 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தூக்கி எறிவது மட்டுமல்ல, அவர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு அடக்குமுறை சட்டங்களை, வேளாண்மை சட்டங்கள் உட்பட அடக்குமுறை சட்டங்களை நீங்கள் தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியவர்கள் என்பதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது. சரி, நீங்கள் ஒரு மக்களினுடைய குரலுக்கு செவிசாய்ப்பவர்களாக இருந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நீங்கள் மக்களுடைய கருத்து கேட்கிறோம் என்பதற்காக ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவுல பாத்தீங்கன்னாக்க முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உட்பட 9 பேர் இருந்தார்கள். அந்த 9 பேரில் யார் என்றால் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள், அதே போல ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள், அதே போல அர்ஜுன் ராம் மெக்காலே அவர்கள், குலாம் நபி ஆசாத் அவர்கள், NC சிங் உட்பட எத்தனை பேர் 9 உறுப்பினர்களை நீங்கள் நியமனித்தீர்களே, அந்த 9 உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் எங்கள் தென் இந்தியாவை சார்ந்தவர்கள் இருந்தார்களா என்றால் இல்லை. தமிழ்நாடாக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும், ஆந்திராவாக இருந்தாலும், தெலுங்கானாவாக இருந்தாலும், கர்நாடகாவாக இருந்தாலும் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒருவரை அந்த குழுவிலே போட்டீர்களா என்று கேட்டால் அந்த குழுவிலே போடவில்லை. சரி, கருத்து கேட்டேன் என்று சொல்கிறீர்கள். யாரை கருத்து கேட்டீர்கள்? யாரிடம் போய் கருத்து கேட்டீர்கள்? அரசியல் கட்சியாக இருக்கிற எங்களிடம் கருத்து கேட்டீர்களா? ஓபன் ஃபோரம் தானே சார், யார் வேணாலும் கருத்து சொல்லலாம். கருத்தை நீங்க சொல்லுங்க, கருத்தை போய் நீங்க போய் பாருங்க. மை.gov.in முகவரியில போய் நீங்க போய் சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை யார் வேணா பதிவு பண்ணலாம். இந்திய பிரஜை யார் வேணா பதிவு பண்ணலாம். அதுல 140 கோடி மக்கள்ல யார் வேணா பதிவு பண்ணலாம். சார், நாங்க கருத்தே சொல்லிருந்தாலும் எங்க கருத்துக்கு எங்க மதிப்பு கொடுத்தீங்க? பதிவு பண்ணலாம் சொல்றாங்களா? இந்தியாவுடைய நீங்க வந்து 140 அண்ணா ஒரு நிமிஷம், நீங்க கருத்து கேட்பது என்பதெல்லாம் கண்துடைப்பு. அண்ணா ஒரு நிமிஷம், இந்தியாவுடைய மக்கள் தொகை 141 கோடி பேர். இதுல எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க? எவ்வளவு பேர் மென்பொருளை இயக்குகின்ற அளவுக்கு படித்திருக்காங்க, ஆளுமை படைத்திருக்காங்க? எவ்வளவு பேர் மென்பொருளை இயக்குகின்ற அளவுக்கு ஆளுமை படைத்திருக்காங்க? 141 கோடி மக்கள்ல எவ்வளவு பேர் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க? எவ்வளவு பேர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாம எவ்வளவு பேர் இருக்காங்க? மென்பொருளை இயக்குகின்ற அளவுக்கு யார் இருக்கா? அப்ப கருத்து கேட்பு என்பது இது ஹம்பக், அதுவே வந்து ஒரு நாடகம் தான். இது ஹம்பக். நீங்க யாரு திமுகவுக்கும் பொருந்தும், அண்ணனுக்கு பொருந்தும். ஏன்னா ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். கலைஞருடைய பேனா சிலை வைக்கணும்னு ஒரு கருத்து நடத்தினாங்க. திமுக நடத்தினாங்களா இல்லையா? நாம் தமிழர் கட்சி, சீமான் உட்பட எல்லாருமே பெரிய எதிர்ப்ப, பெரிய கலவரமே நடந்தது. கருத்து கணிப்பு முடிவு என்ன சொல்லுச்சு? திமுக 71% வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. அனுமதி வைக்கிறாங்க வைக்கல, இப்ப கருத்து கணிப்பு தான் பிரச்சனை. கருத்து கணிப்பு தான் நீங்க சொல்றீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரு தேர்தலுக்கு கல்வி இல்லாத மாநிலத்துல இன்னும் எவ்வளவு பேர் கருத்து கணிப்பு? இப்ப நீங்க எப்படி கலைஞர் 70% பேர் வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. நீங்க சொன்னீங்களே, நாங்க நம்பலையா? நீங்க நாங்க உள்ள போய் யார் அப்ரூவ் கொடுத்தாங்க? பேனா வைக்கவே இல்லையே. ஏங்க கருத்து கணிப்பு மட்டும் தான் நீங்க பேசுறீங்க. நான் என்ன கேக்குறேன், பொதுவெளியில வைக்கிறாங்க.
உங்களுக்கான எதிர்ப்பு மெஜாரிட்டியா எல்லாம் வந்தா நீங்க இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அவர் சார் ஏதோ சீமான் எதிர்க்கட்சி சார், எதிர்க்கட்சியா இருக்க சீமான் உட்பட தான் சொன்னேன், எல்லாரும் தான் சொன்னாங்க. நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணல, சீமான் உட்பட தான் சொன்னேன். பேனா வச்சா உடைச்சு எடுப்பாரு, நீங்க என்ன பண்ணீங்க? பேனா வச்சா உடைச்சு எடுப்பேன்னு சொன்னாரு ஒரு பொது மேடையில. அந்த விவாதத்துக்குள்ள இல்ல போற 71% இவங்களே ஓட்டு போட்டு 71% வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இவங்க சொல்றாங்களே இப்ப கருத்து கணிப்பே அம்பக்குன்னு சொல்றாங்க சார், அவங்க 2 பேருக்கான பதில் தான் அது. உண்மைதான். சரி, நான் சொல்றேன் யதார்த்தம், கல சொல்லல நான் சொல்றேன். சரி சார் சொல்லுங்க. அண்ணனுக்கு வந்து ஒரு தாழ்மையான கருத்து. இப்போ இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க, திமுக அண்ணனும் விசிக அண்ணனும் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு தான் கல்வியில தலை சிறந்த நாடு, இங்கதான் அதிகமா படிச்சிருக்காங்கன்னாங்க. அப்போ நீங்க ரோட்ல போனீங்கன்னா எந்த குக்கிராமமா இருக்கட்டும், இளநீ விற்கிறவங்க இது வச்சிருக்காங்க, ஸ்கேன் QR கோடு வச்சிருக்காங்க. என்ன தைரியத்துல வச்சிருக்காங்க? மக்கள் எல்லாருக்கும் அந்த கைபேசியை இயக்க முடியும், அந்த அளவுக்கு கல்வி வளர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. தமிழ்நாடு விடுங்க சார், தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா வேணும்ல, இந்தியா ஃபுல்லா கருத்து. இருங்கண்ணா, இந்தியா இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சுதாகர் சார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க, என்னுடைய வாதத்துக்கு வாங்க. இங்க பாருங்க, எங்கள் திமுக கருத்து கேக்குது, சீமான் கருத்து சொல்றாரு, அந்த கருத்தை நாங்க கேட்கிறோம், கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்றோம். நீங்க எந்த மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு கருத்து கேட்டீங்க, அதை சொல்லுங்க. அதான் இணையதளத்துல பதிவு பண்ணுங்க தாங்க சொல்றோம், அதான் கருத்து. இணையதளம் பயன்படுத்துற அளவுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு QCR கோட்ல ஒட்டுமொத்த இந்தியாவே பணமதிப்புல பண்ணுங்க. ஓகே ஓகே, கல்வியாளர் கேட்க வேண்டியிருக்கு. இந்த 2வது சுற்றுல அவர் பேசவே 10% கூட படிப்பறிவு பெற்றவர்கள். சரி சரி ஓகே, அத பத்தி நம்ம பேசுவோம். முரண்பாடான கருத்து சொல்லாதீங்கன்னா, தமிழ்நாடு தான் 10% படிப்பறிவு இல்லனா என்னங்க இது, என்ன நடக்குது இங்க? ஆல் ஓவர் இந்தியால சொல்றீங்க, ஆல் ஓவர் இந்தியாலயே சொல்றேங்க. எந்த மாநிலங்க பின்தங்கி இருக்கு கல்வியில? எல்லா அண்ணனுக்கு இன்னும் ஒரு தாழ்மையான கருத்து, முரண்பாடான கருத்து நீங்க சொல்றது என்னன்னா, தலை சிறந்து விளங்குது கல்வியில தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. அப்போ இன்னொன்னு என்ன சொல்றாரு, கம்ப்யூட்டர் இயக்கக்கூடிய நிலைமையில இல்லன்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து அதிக பேர் கருத்து சொல்லல. தமிழ்நாட்டுல சொல்லிருக்காங்க. அவங்களுடைய பாயிண்ட் என்ன, இந்தியா நீங்க போய் ஆன்லைன்ல பாருங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய. சரி ஓகே, ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் வர அப்படி பார்க்கும் பொழுது சார் ஒரு சின்ன கருத்து சொல்றேன். சொல்லுங்க. ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். சொல்லுங்க. ஒரு சின்ன கருத்து. சுதாகர் சார் சொல்லுங்க. சுதாகர் சார், நான் சொல்றேன் கேளுங்க. நான் படிச்சவன் இல்ல, நான் படிச்சவன் கரூர் முரளி படித்தவன். ஆனா என்னோட அப்பா படிக்கல, என்னுடைய தாத்தாவை நீங்க படிக்க விடல. நான் வந்து ஆன்லைன்லயும் உங்களுக்கு வந்து தகவல் கொடுக்கலாம், எங்க அப்பானால பதிவு பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், நேரா கேளுங்கிறேன். சரி, அதாவது ஏன்னு கேட்டா எங்க நீங்க படிக்கவே வைக்கல சார், எங்க அப்பாவை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல சார். சரி ஓகே, கல்வியாளர் வர ஒரே ஒரு கேள்வி. 67 ஆட்சிக்கு வந்து இன்னும் நீங்க படிக்காம இருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம் பேசலாம். ஒரே ஒரு கேள்வி. 67 ஆட்சிக்கு வந்து எல்லாருமே பேசிட்டீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. நான் வரலாம், நான் நேரம் கொடுக்குறேன். மனுசாஸ்திரம் என்ன சொல்லுது? சரி, கான்ஸ்டிடியூஷன் படிக்காத இந்தியா எல்லாரும் பேச ஒண்ணு கேட்காது. வெங்கடேஷ் கொஞ்சம் கான்ஸ்டிடியூஷன் படிக்காத இந்தியா இந்தியாவுக்கு என்ன நீங்க சொன்னீங்க உங்க தகப்பனாரையும் படிக்க விடல, தாத்தாவையும் படிக்க விடல. நீங்க அப்ப யாருன்னு ஆட்சியில இருந்தது? அவங்க 2 பேரும் படிக்கும் போது யாருன்னு ஆட்சியில இருந்தது? எனக்கு மறந்து போச்சுன்னா, எனக்கு மறந்து போச்சு. 1967 படிக்கல. சரி ஓகே ஓகே, ஏமாத்தீங்க வண்டி வண்டியா போய் சொல்லி படிக்க உள்ள 67 இருந்து நீங்க தான் தமிழ்நாட்டுல குட்டிச்சாறு ஆக்கி வச்சிருக்கீங்க. சோமசுந்தரம் எங்களை 3வது பாடத்திட்டத்துல 3வது மொழியை படிக்க விடாம இன்னைக்கு வரைக்கும் கும்மிடி புடிய தாண்ட முடியாம குட்டுச்சாட்டி உள்ள குதிரை குட்டுச்சாட்டி உள்ள குதிரை மொழி பற்று மொழி பற்றுன்னு இதுலயே
குதிரை குண்டுச்சட்டுல குதிரை ஓட்டுறதுக்கு பங்கு உங்களோட பசங்க மட்டும் இந்தியில படிச்ச பைய உதவி போடுவாங்க. குண்டுச்சட்டுலயே குதிரை ஓட்டணும். மொழியை கொண்டு வர மாட்டோம். மொழியை கொண்டு வர மாட்டோம். விதிகள் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ வந்து கருத்து கேட்பு தான் கொண்டு வந்திருக்காங்க. அதற்குள்ள இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கு. இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார், கல்வியாளரா? இது கருத்து கேட்பு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கருத்து திணிப்பாதான் நான் பாக்குறேன். துணைவேந்தர் விஷயத்துல மிகவும் தவறான முடிவை அணுகுறாங்க. இது கண்டிப்பா நான் போராட்டம் சொல்ல விரும்பல. இடது தாழ்மையான கருத்து, இது தவறானது. அதாவது சார், காலேஜ்ல ஒரே நிமிஷம், காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸர் ஒர்க் பண்றேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்றோம், அசோசியேட் ஒர்க் பண்ணுவோம், ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுவோம். நாங்க எங்களுடைய எய்ம் வந்து பிரின்சிபல் போஸ்ட் தான். நீங்க பப்ளிக் செக்டர்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து முதலமைச்சர் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது தானா இது? ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டுல மத்திய அரசு பல்கலைக்கழகம் இருக்கு, திருவாரூர்ல இருக்குது, நமக்கு எல்லாருமே தெரியும். அவருடைய சான்சலர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நம்ம அந்த பல்கலைக்கழகத்தில் நாங்க கேட்கல. நாங்க கேட்கறது, தமிழ்நாடு அரசு நிதி கொடுக்கும் பல்கலைக்கழகத்துல ஏன் மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது? ஃபண்ட் கொடுக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. அவங்களுக்கே கொடுக்கல அப்படின்னா மத்திய அரசு ஃபண்ட் வருதுன்னா நீங்க பதிவு பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே மத்திய அரசு ஃபண்ட் வருங்க. எல்லா யூனிவர்சிட்டிக்கும் மத்திய அரசு ஃபண்ட் வருங்க. நீங்க ஏத்துக்க முடியாது, உங்க மும்மொழி திட்டத்தை ஏத்துக்க முடியாது, வாசடி திட்டத்தை ஏத்துக்க முடியாது. உங்களை யாருங்க ஏத்துக்க சொன்னது? உங்களிடம் நாங்க ஏத்துக்க சொன்னோமா? பதிவு பண்ணுங்க, உங்க எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க. உங்களை கேட்டுதான் சட்டம் ஏத்துற மாதிரி சொல்றீங்க. உங்க எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு கொடுத்த அதிகாரம், உங்க எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்லிடலாம் அங்க அரசாங்கம் நடக்கிறது தெரிஞ்சுக்கங்க. மெஜாரிட்டி எங்க இருக்கோ பாராளுமன்ற சட்டமா என்னமோ இவங்க திமுக சொன்னனால இம்ப்ளிமெண்ட் ஆக விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்தீங்க, இம்ப்ளிமெண்ட் ஆகாம இருக்கா இந்தியா ஃபுல்லா? தேசிய கல்விக்குள்ள எதிர்த்தீங்க, இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகாம இருக்கா? மாத்தி கொண்டு வந்தாங்க அவங்க தமிழ்நாடு. ஏங்க நாங்க கொண்டு வந்த மக்கள் மருத்துவம் அப்படியே மாதிரி கலைஞர் மருத்துவம்ன்றீங்க. நாங்க கொண்டு வந்து ஆவாச கலைஞர் வீடு கட்ட திட்டம் கொண்டு வரீங்க. எல்லாம் எங்க பேர் மட்டும் மாத்தி மாத்தி காமெடி பண்றீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பம்பாய் வேலை பண்றது. மக்கள் மருத்துவம் எங்க திட்டம், விஸ்வகர்மா திட்டம் எங்க திட்டம்? உடனே கலைஞர் கைவிட எடுத்துட்டீங்க. 1967 ஆட்சி பண்ணீங்களா? ஏன் கைவிட திட்டத்தை கொண்டு வர துப்புல திமுக அரசாங்கத்துக்கு? ஏன் துப்புல, ஏன் துப்புலன்னு கேக்குறேன். 1967 தமிழ்நாடு ஆள்றீங்களா? கொண்டு வர திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தா உடனே கொண்டு வந்து நிப்பாட்டு. ஃபாலோ பண்ண மாட்டோம். பேச அலோ பண்ணுங்க சார். அவங்க பேச அலோ பண்ணுங்க. எத்தனை காலம் இந்த மக்களை ஏமாத்துவீங்க? எத்தனை காலம் இந்த மக்களை ஏமாத்துவீங்க? கேள்வி வச்சிருக்கீங்க, இருங்க, அதுக்கு பதில் வாங்க வைங்க. அவ்வளவு போய் வண்ட வண்டியா போய் இருங்க இருங்க பேச விடுங்க. அவங்க பதில் சொன்னா தானே தெரியும். சொல்லுங்க திரு சோமசுந்தரம் சார், நீங்க அவங்க பேசி முடிக்கட்டும் சார். அதான் நீங்க சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசுங்க சார். ஒரே நிமிஷம். அதாவது முதல்ல கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல கண்டிப்பா நீங்க மாத்தணும். இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்க துணைவேந்தர பப்ளிக் செக்டர்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளி மாநிலங்கள்ல இருந்து நீங்க இங்க உள்ள வருவாங்க. சரி, நான் அதுக்காக வெளி மாநிலம் வருவதை நான் எதிர்க்கல. நம்மளும் வெளியே போகலாம். ஆனால் தமிழ்நாட்டுல உயர்கல்வி பாதிக்கப்படும். உதாரணம், இப்ப நான் 40 மார்க் இருக்கிற வச்சுப்போம். டெல்லியால நீங்க வந்து 95 மார்க் வாங்குறீங்க. நான் 95 மார்க் வாங்கணும்னா நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணணும். தேசிய சராசரியே உயர்கல்வியில் படிப்பவர் எண்ணிக்கை வெறும் 27% தான். அது நாடு முழுவதும் உயர்கல்வி எண்ணிக்கை 27%. நான் சொல்லல, மத்திய அரசுடைய கல்வி அமைச்சகம் சொல்லுது. சரி, ஆனா தமிழ்நாட்டுல உயர்கல்வி படிப்பவர் எண்ணிக்கை 54%. அதை விட நம்ம டபுளா ஆயிட்டோம். 2030 தான் புதிய கல்விக் கொள்கையின்படி என்ன சொல்றாங்கன்னா 2030 நான் 50% அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டோம். நம்மளத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க தமிழ்நாட்டுல உள்ள மத்திய அரசு பல்கலைக்கழகத்துல நீங்க தாராளமா நீங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அது உங்களுக்கு நியாயம் இருக்கு, நீங்க தான் ஃபண்ட் கொடுக்குறீங்க. ஆனால் மாநில அரசால் கட்டப்பட்ட பல்கலைக்கழகம், மாநில அரசால் நடத்தப்பட்ட கல்லூரி, அங்க ஃபண்ட்ஸ் அதிகமா கொடுக்குறது ஸ்டேட் கவர்மெண்ட். யூஜிசி கொடுக்குறாங்க, அதிக ஃபண்ட்ஸ் கொடுக்குறது ஸ்டேட் கவர்மெண்ட். எங்களுக்கு தான் நியாயமான ரைட்ஸ் வேணும். இங்க வந்து விசி விஷயத்துல மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்தாங்கன்னா இங்க ஒர்க் பண்ற ப்ரொஃபசர்ஸ்
அதிக பேர் பாதிக்கப்படுவாங்க. சரி, ஓகே சார். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பத்தி பேசவே இல்ல. நான் வரேன் சோமசுந்தரம் சார், மறுபடியும் வரேன். சரி சீனிவாச ராவ் சார், இல்ல சீனிவாச ராவ் வரேன். சோமசுந்தரம் சார், நான் மறுபடியும் வரேன். இல்லை இப்போ இப்போ ஆளுநரை வைத்து இங்க அரசியல் சதுரங்கம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்களா பிஜேபி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மறுபடியும் அதாவது ஆளுநரை வச்சு ஆளுநர் ஒரு போஸ்ட்மேன் வேலையை பார்க்கறத தவிர்த்துட்டு நீங்க அந்த மாதிரி அவருடைய இருங்க அது அவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு உறவு பாலமா தான் அப்படி சொல்லுங்க. அது உறவு பாலமா இருக்கணும். என்ன இல்ல தகவல் பரிமாற்றம். சரி, ஓகே, தகவல் பரிமாற்றம் அதிகாரியா இருக்கணும். ஆனா இல்ல அண்ணன் சொன்னார்ல, திமுக அரசு எந்த திட்டமும் நான் முதல்வர் திட்டம், நான் சொல்றேன் விடியல் பயணம் திட்டம், அது இல்லாம முதல் குழந்தை பெண் கல்வி திட்டம், காலை உணவு திட்டம், இதெல்லாம் யாருமே கொண்டு வரல. மாதம் 1000 ரூபாய் திட்டம் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சதுக்கு காரணம் தேவேந்திர பட்னாஸ் பாரதிய ஜனதா அரசு ஜெயிச்சதுக்கு காரணம் 1000 ரூபாய் திட்டத்தை சொல்லி திமுக மாடலுடைய அரசை சொல்லிதான் அங்க ஓட்டு வாங்கினாங்க. யதார்த்தத்தை சொல்லணும். என்ன காலை உணவு திட்டம் முதலமைச்சர் என்ன காலை உணவு திட்டம் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. 28 மாநிலத்தில் மாநிலத்துல நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டியதானே. அரசு எல்லா 28 மாநில ஆட்சி புரியுறாங்களே, 20 மாநிலத்தில் ஆட்சி புரியுறாங்க. எல்லா மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா அரசு காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம். காலை உணவு திட்டம் நான் முதல்வர் திட்டத்துல எத்தனை பேர் IAS IPS ஆயிருக்காங்க? யூஜிசி குறித்து உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணுங்க. இல்ல நான் முதல்வர் திட்டத்துல எத்தனை பேர் TNPC எழுதி எவ்வளவு பேர் வெளியே வந்திருக்காங்க, எவ்வளவு முதல் தலைமை பட்டதாரிகள் எவ்வளவு பேர் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க தெரியுங்களா? சரி, திட்டமே கொண்டு வரல, அரசு எந்த வேலையும் செயல்படுத்தல அப்படின்லாம் சொல்ல முடியாது. எவ்வளவு மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. சரி சார், இப்போ யூஜிசி திருத்தம் கொடுத்துறப்ப அவங்க நிறைவு கருத்து. ரைட், யூஜிசி திருத்த பொறுத்தளவு ஆளுநருக்கு அதிகாரத்தை அந்த யூஜிசி கிராண்ட் கமிஷன் சொன்ன அந்த அதிகாரத்தை அரசியல் சட்டத்துக்கு விதிமீறலுக்கு எதிரான ஒரு செயல் திட்டம் தான் இது. நன்றி சார். அரசியல் சட்டத்தின் படிதான் யூஜிசி செயல்பட வேண்டும், ஆளுநரும் நடந்து கொள்ள வேண்டும். சரி சார், நன்றி சார். அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு ஸ்டாலின் அவர்களும் சொல்றாங்க. நீங்க ஆரம்பத்தில் முதல் சுற்றுல பேசும்போது அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லிருக்கான்னு சொல்றீங்க. அது எப்படி நீங்க அக்கார்டிங் டு நிறைவு கருத்து சேர்த்தே பதிவு பண்ணுங்க. நான் என்ன என் கருத்தா சொல்றேன். 2023ல உச்ச நீதிமன்றம் சொன்ன கருத்தை தான் நான் சொல்றேன். அப்ப முதலமைச்சர் தெரியாம சொல்லிருக்காங்க. யாரு அது தெரியாதுன்னா எனக்கு அவர் ஏன் சொன்னார்னா என்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியாது. இது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல, அதாவது காம்பிட்டன்ட் பர்சன் தரமுள்ள ஆளை செலக்ட் பண்றதுக்கு அண்ட் 2 பேருக்கும் ஒத்துமை இல்லாத காரணத்தால், அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் லெஜிஸ்லேஷன் இல்லாத காரணத்தால் ஆர்டிகல் 142 யூஸ் பண்றோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் சார்ந்துதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அண்ணன் ஒரு நல்ல கருத்து சொன்னாரு, மாநில பட்டியலுக்கு அதை மாற்றணும்னு அதை முதல்ல கோரிக்கை வைங்கண்ணா, அதை விட்டுட்டு போராட்டம்லாம் பண்ணாதீங்க. மாநில பட்டியலில் தான் 76 வரைக்கும் இருந்தது, அதை எங்களுடைய கூட்டணி கட்சி தான் மாற்றிடுச்சு, தெரியாமல் மாற்றிட்டாங்க, இப்போ திரும்ப மாற்றி கொடுங்க, அந்த கருத்தை வைங்க, அந்த வேண்டுகோளை வைங்க. அதே மாதிரி மற்ற மாநிலத்திலேருந்து வந்தால் நம்ம மாநிலத்துக்கு குறைஞ்சி விடும்னு சொல்கிறாங்க. மற்ற மாநிலத்திலிருந்து இங்க படிக்கிறதுனால தானே நம்ம யூனிவர்சிட்டி செழுமையா இருக்குது, இல்லைன்னா நம்ம யூனிவர்சிட்டியில லாஸ் ஆயிடும். இன்னொரு விஷயம் இருங்கண்ணா, துணைவேந்தர் இருங்கண்ணா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் இந்தியா முழுக்க நிறைய மாநிலத்துல போய் யூனிவர்சிட்டியை நடத்துறாங்க. சோ அப்படின்னா நம்ம இது பிரிக்க கூடாது. அந்த மாதிரி கருத்துக்கள் ஒரு கல்வியாளர் வாயிலிருந்து வரக்கூடாது. பாரதமாக தான் பார்க்கணும், ஒரு முழு நாடாக தான் பார்க்கணும், அதை பிரித்து பார்க்க கூடாது. இதுக்கு போராட்டம் என்ற வார்த்தையை விட்டுட்டு அவங்க கருத்தை போய் பதிவு பண்றது தான்
ஒரு நல்ல வழி. நன்றி சார். சார் உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் பதிவு. அதாவது ஆளுநருக்கு இருக்க அதிகாரத்தை ஏற்கனவே ஆரிஃப் கானுக்கும் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கும் நடந்த ஒரு விவாதத்திலே உச்சநீதிமன்றம் கேரளா உயர்நீதிமன்றம் வந்து தெளிவாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு வேந்தரை நியமிக்க அதிகாரம் ஆளுநருக்கு மட்டும்தான் இருக்குன்றது உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனே சொல்லிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அதை பற்றி பேசவே கூடாது. இப்போ கல்வி பொதுப்பட்டியல் இருக்குது, பொதுப்பட்டியல் இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துக்கான பவரும் மத்திய அரசுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பொது வழியில் வைக்கிறாங்க, இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணலாம், புதிய தேசிய கல்வியை கொண்டு வரலாம். பழைய மாதிரி வந்து ஆளுநரை நீங்கள் வந்து பணம் வாங்கி கொண்டு போவதனால கல்வித்தரம் பாதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான சில விஷயங்கள் நாங்கள் முன்வைக்கிறோம். இதில் என்னென்ன உங்களுக்கு விஷயங்கள் உடன்பாடாக இருக்கோ நீங்கள் கருத்து தெரிவிங்க. உடன்பாடு இல்லைனா, ஏன்னா இது ஒன்றே ஓவர் நைட்டில் செய்ய முடியாது. இது மறுபடியும் பாராளுமன்றம் போகணும், கூட்டுக்குள்ளே நிறைவேறணும், எல்லாம் போய் அறிவிக்கணும், கூட்டுக்குழு கூட போகலாம், ராஜ்யசபாவில் போகணும், மாநில லெவலில் மக்களவையில் நிறைவேறி 2 பேருக்கு மெஜாரிட்டி இல்லை நீங்கள் சொல்ல வந்தீங்கனாலும் கூட்டுக்குழுக்கு போய் பெரிய ப்ராசஸ். இப்போ தான் வந்திருக்கு ஆன்லைனில், இன்றைக்கி தான் வந்துச்சு. உடனே பாரு, நேற்று தான் கவர்னர் இப்போ போயிட்டாருன்னா உடனே நீ போராட்டனா, போராட்டத்தை தேடி அலைகின்ற திமுக அப்படின்றது தான் என்னோட நிறைவு கருத்து. சார் நன்றி சார். திரு கரூர் முரளி சார், உங்க நிறைவு கருத்து சார். போராட்டத்தை தேடி அலைகிற திமுக என்று தன்னுடைய கருத்தை அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். போராடுவது எங்களுடைய பிறவி குணம், எங்கள் பிறவி குணத்தை மாற்ற முடியாது. எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த நாட்டில் சர்வதிகாரம் தலை தூக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் போராடக்கூடியவர்கள். எங்களை போராளி என்று ஒத்துக்கொண்டதற்கு வெங்கடேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனிப்பட்ட மனிதன் துணைவேந்தரை நியமிப்பது என்பது சட்டம் கொண்டு வருவோமானால் அது சர்வதிகாரத்திற்கு வித்திட்டுவிடும். ஆகவே பழைய முறைப்படி 1952 சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்தில் துணைவேந்தரை தேடுதல் அரசு சார்பில் ஒருவர், அதே போல ஆளுநர் சார்பில் ஒருவர், அதே போல பல்கலைக்கழக சிண்டிகேட்டின் ஒருவர், இவர்கள் அடிப்படையில் துணைவேந்தரை தேர்வு செய்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது சிறப்பாக இருக்காது. இப்பொழுதே தனக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதித்துக் கொண்டிருக்கிற ஆளுநருக்கு இப்படி ஒரு சட்டம் வருமானால் சலங்கை கட்டிவிட்டு அவரை ஆட விடுவதற்காக அறிகுறியாக மாறிவிடும். பிஜேபி இல்லாத மாநிலங்கள், பிஜேபியினுடைய ஆதிக்கம் இல்லாத தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், டெல்லி, அதே போல பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் பிஜேபி தன்னுடைய சர்வதிகாரத்தை நிறைவேற்றுவதற்கு இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் நான் சொல்கிறேன், நாங்கள் போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். மரணம் முடிகிற வரை போராடுவதுதான் பெரியார் தொண்டர்களுக்கு பெருமை. நன்றி சோமசுந்தரம் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. கேக்குதா? கேக்குதா? எஸ் சார். சார் யூஜிசில முதல்ல எத்தனை மெம்பர் இருக்கான்னு நீங்க பாருங்க. சேர்மன், வைஸ் சேர்மன், 10 மெம்பர். தமிழ்நாட்டை சேர்ந்த யாராவது ஒருத்தர் யூஜிசில மெம்பரா இருக்கிறாங்களா ஒரு கேள்வி கண்டிப்பா இல்ல. AICTE ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மெம்பர்ஸ் பாருங்க. சரி, நான் வந்து எனக்கு நாடு முக்கியம் இல்ல, மாற்று கருத்தே இல்ல. ஒரு கல்வியாளர் சொல்றேன், கண்டிப்பா இந்தியா தான் என்பதை மாற்று கருத்து இல்ல. என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், நீங்க டைரக்டா பப்ளிக் செக்டார்ல இருந்து சுருக்கமா நிறைவு செய்யுங்க, நேரம் கம்மியா ஃபைல் பண்றீங்க, அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஃபைல் பண்ண போறீங்க. அதுதான் எனது வருத்தம். சரி, நீங்க அதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து கேரளா போலாமா? தாராளம் போலாம். கேரளாவில இருந்து பஞ்சாப் போலாமா? போகலாம், அதுல டவுட் இல்ல. ஆனா பப்ளிக் செக்டார்ல இருந்து ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா, பப்ளிக் செக்டார்ல இருந்து, இப்ப நார்த் இந்தியாவில இருந்து பப்ளிக் செக்டார்ல இருந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமிக்கிறீங்க, தமிழ் வளருமா? நீங்க தான் பதில் சொல்லணும். சரி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் விரிவாக விவாதிக்கலாம். நன்றி சார். நன்றி. நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.